இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, பரலோக தூதர்கள் மத்தியிலே எப்பொழுதும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கப்படுகிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள, பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வரவேண்டிய ஆராதிக்க வேண்டிய எல்லா ஜனங்களையும் துரிதமாய் கொண்டு வாரும் கர்த்தாவே. ஆண்டவரை முழு உள்ளத்தோடு உம்மில் அன்பு கூர்ந்து ஆராதனை செய்யவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்களாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரை ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தாவே ஸ்தோத்திர, இந்த வருடத்தின் கடைசி நாளில், கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கிட்டி சேர தேவனங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வருடம் முழுவதும் உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் நீர் எங்களை ஆண்டவரே அப்பா ஆளுகை செய்து ஆசீர்வதித்து நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத பிரசன்னம் வல்லமையாய் இறங்கி ஜனங்கள் மத்தியில கிரியை செய்யட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அற்புத செயல்களை காண செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேவன் மகிமையான காரியங்களை செய்யும். உம்முடைய அற்புத கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வருஷத்தின் கடைசி நாளிலே, அதுவும் வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாம் வந்திருக்கிறோம். உற்சாகமாய் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 661வது பாடல் 661. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை
பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபனேசராய் கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த தேவன் பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய வருடத்துக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்தில் 983வது பாடல். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும்
அல்லேலூயா. அவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக பாடல் புத்தகத்தில் 701வது பாடலை எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த வேளையில பாடுவோம். 701வது பாடல். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆழம் சென்று ஆவியில் களிகூர்ந்து மகிழ்வேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபத்தோடு இந்த பாடலை பாடப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆழம் சென்று ஆவியில் களிகூர்ந்து மகிழ்வேன். நான் ஆராதித்து ஆராதித்து ஆராதனையில் ஆழம் சென்று ஆவியில் களிகூர்ந்து மகிழ்வேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். கைகொட்டி பாடுவேன், நடனமாடுவேன், கம்பீர சத்தமாய் முழக்கமிடுவேன். நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன், நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டேன், நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். நான் துதிக்கும் ஆராதனையில்
காலை வேளையில உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் ஆராதனையில தேவ வல்லமை உண்டு. நாங்கள் துதிக்கும் ஆராதனையில தேவ கிருபை உண்டு. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கும் ஆராதனையில தேவ அபிஷேகம் உண்டு. ஓ, இந்த ஆராதன் மத்தியில தேவன் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்பி ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தாவே உம்மை ஆராதனை செய்யும்படியாய் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரை ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால நிரப்பும் ஆண்டவரே. Hallelujah. Fill each and every people with your spirit now, Lord. ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பும். ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஒவ்வொருவரையும் ஆவியினால அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறவனமாய் ஓ, இந்த காலை வேளையில ஒவ்வொருவரும் ஆவியில நிறைந்து ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள உதவி செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆவியானவர் ஆளுகை செய்யும். ஓ, ஜலத்தின் மேல் அசைவாடினவர் ஜனத்தின் மேல நீர் அசைவாடும் ஆளுகை செய்யும் அப்பா. ஓ ரிபாபா ஷபாபா ரிகபா. கர்த்தாவே, ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அளவில்லாத தெய்வீக வல்லமையினாலும் வரங்களினாலும் ஒவ்வொரு ஜனங்களை இந்த காலை வேளையில நிரப்புவீராக. ஆவியின் 9 வரங்களினால ஆவிக்குரிய 9 கனிகளினால தேவ ஜனத்தை ஓ, இந்த ஆராதனை நாளின் காலை வேளையில நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். தேவ வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். ஓ ரிபா காலா ருகே நம ரிபால பௌர மங்கர பௌஷந்தரனுதரி. ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தேவ வல்லமையை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான எல்லாரையும் உம்முடைய வல்லமையினால நிரப்பும், வல்லமையினால நிரப்பும், வல்லமையினால நிரப்பும், வல்லமையினால நிரப்புங்க ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில நிறைந்து இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிப்போம். அபிஷேகத்தின் நிறைவோடு எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஆராதிங்க. Praise the Lord. Hallelujah, hallelujah. We worship you, Lord. ஆவியோடும் ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆராதிக்கிறோம், பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். We worship you, Lord. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் சுகம்பலனை தந்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரே, உமக்கு ஸ்தோத்திரே, உமக்கு ஸ்தோத்திரே, உமக்கு ஸ்தோத்திரே. ஹல்லேலூயா. தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. உமக்கே இன்னும் இன்னுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே இன்னும் இன்னுமாய், உமக்கே இன்னும் என்றுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை. எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை இந்த காலை வேளையில் ஆராதிப்போமா? ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. சர்வ வல்ல தேவனுக்கு
சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, சாவாமை உள்ளவர்க்கு ஆராதனை, இரக்கமுள்ளவர்க்கு ஆராதனை, உருக்கமுள்ளவர்க்கு ஆராதனை, இரக்கமுள்ளவர்க்கு ஆராதனை, உருக்கமுள்ளவர்க்கு ஆராதனை. உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, பரலோக அக்கினியே ஆராதனை, பரிசுத்த அக்கினியே ஆராதனை, பரலோக அக்கினியே ஆராதனை, பரிசுத்த அக்கினியே ஆராதனை, அபிஷேக அக்கினியே ஆராதனை, அனல் மூட்டும் அக்கினியே ஆராதனை, பரிசுத்த அக்கினியே ஆராதனை, அனல் மூட்டும் அக்கினியே ஆராதனை. உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. முட்செடியின் நடுவிலே பற்றி எரியும் பரிசுத்த அக்கினியே ஆராதனை, முட்செடியின் நடுவிலே பற்றி எரியும் பரிசுத்த அக்கினியே ஆராதனை. சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து சுட்டெரித்த அக்கினியே ஆராதனை, சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்து சுட்டெரித்த அக்கினியே ஆராதனை. உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய், உமக்கே என்றும் என்றுமாய். ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை, ஜீவன் தந்த தேவனுக்கு ஆராதனை, ஜீவாதிபதிக்கே ஆராதனை. ஆண்டவரே, ஜீவன் தந்த தெய்வமே, ஜீவாதிபதியாயிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறீர். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வருடத்தின் கடைசி பகுதி வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வந்த தேவன். ஓ, நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர், மனதிருக்கமுள்ள தேவன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி நன்றி உமக்கே ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இந்த வேளையில எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல ஒரு சில நிமிடங்கள் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். எல்லாரும் இந்த நாளில நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பாவுக்கு நன்றி செலுத்த போகிறோம். போன வாரம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து வழி நடத்தினார். தீமைகள், எத்தனையோ தீமைகள் நிறைந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஹalleluya.
அவர் செய்த நன்மைகளுக்காய் எல்லாரும் வாயைத் திறந்த ஆண்டவரே, நீரங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் செய்த எல்லா நன்மை உபகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயைத் திறந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்பா, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபத்து நேரத்தில் அனுகூலமான துணையா இருந்தீரே. ஹல்லேலூயா. வியாதியின் நேரத்தில் எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி சுகப்படுத்தி நடத்துகிற தெய்வமாய் இருந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவர். Thank you Jesus, thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வருடத்தின் கடைசி நாள் வரைக்கும், கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரைக்கும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் எங்களை வழி நடத்தின தெய்வமே, உமக்கு நன்றி. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you, thank you, thank you. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உடையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. எல்லாரும் சொல்லுங்க, உடையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல்
துதியம் உமக்கே. அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா துதியம் உமக்கே அல்லேலூயா கனமும் உமக்கே அல்லேலூயா மகிமை உமக்கே அல்லேலூயா புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒன்றுக்கும் உதவாதவர்களைப் போல இருந்த எங்களை ஆண்டவரே உளையான சேற்றிலிருந்து எடுத்து ஆண்டவரே எங்களை ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீர். ஹல்லேலூயா. ஜீவன் சுகம்பலன் தந்து எங்களை காத்தீரே, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம்பலனை தந்து 2023 வருடத்தின் இந்த கடைசி நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி வந்த தேவனை ஆராதிக்க துதிக்க நன்றி செலுத்த தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கும்படியான நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறபடினால நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்த நல்ல தகப்பன் ஆண்டவரே இனிமேலும் எங்களோடு கூடவே இருந்து எங்கள் குடும்பத்தோடு கூடவே இருந்து வழி நடத்த போகிறீர். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். காலை வேளையில ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வருடத்தின் முதல் நாளிலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் வழி நடத்தினார், கைவிடாதபடிக்கு காத்து கொண்டார். எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எது எப்படியானாலும் ஆண்டவர் மாத்திர நம்மோடு கூட இருந்தார். ஸ்தோத்திரம். அந்த தேவன் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வேளையிலும் சங்கீதம் 108வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போறோம். 108வது சங்கீதம். கிதியன் பிரதர் வந்து வாசிங்க. 108. சோதரம். சங்கீதம் 108. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகள். மோவாப் என் பாத பாத்திரம், யோதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன்.
பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்கு என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷருடைய உதவி விருதா. சோதரம் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். சோதரம் கத்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீதின் சங்கீதமாகிய இந்த பாட்டில் தாவீது ஆண்டவரை பார்த்து, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் ஆண்டவரை துதிக்கும்படியாய் விழிப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதிகாலையில் விழித்து ஆண்டவரை நான் துதிக்க ஆயத்தமாவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாய் தேவனை துதிக்கிறவர்களாய் அதிகாலையில் தேவனை கண்டடைய வேண்டிய நேரத்தில் அவரை துதித்து ஆராதித்து அவரை கண்டடைகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனத்தில் தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கிளையாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிமின் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிக்கன், மோபாப் என் பாதபாத்திரம் என்று சொல்லி அரசனாயிருந்ததான தாவீது தன்னுடைய ராஜ்யத்தை சுற்றிலுமுள்ள தேசங்களை குறித்து இதற்கு எனக்கு எதிராக எழும்புகிற இப்படிப்பட்டதான காரியங்களை நான் ஆண்டவருடைய வல்லமையினால மேற்கொள்ளுவேன், அவருடைய தேசத்தை பங்கிடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கிளையாத் ஏதோம் பல தேசத்தின் போராட்டம் தாவீதுக்கு வந்தது போல உங்கள் வாழ்க்கைக்கு எதிராய் பலவிதமான வியாதி என்கிற போராட்டம், துன்பங்கள் எது எதிராய் இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவராலே நான் பராக்கிரமம் செய்வேன், ஆண்டவருடைய பிள்ளை, இந்த போராட்டம் என்னை மேற்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி தைரியமாய் அறிக்கையிடுகிறவர்களாய் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 12-13 வசனத்தில் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சொல்லுகிறார். இக்கட்டில் பல நேரத்தில் மனிதர்களை நம்பி என்ன செய்கிறோம்? ஏமாற்றப்படுகிறோம். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்ப அவன் ஏமாத்துற. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தோத்திரம். உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. பல காரியங்கள் மனிதனுடைய காரியத்தில் நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்ல முடியும், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். உங்களுக்கு எதிரான சத்துருக்களாக இருக்கலாம், அந்தகார போராட்டங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மேற்கொள்ள வருட இறுதி நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பலத்தை, வல்லமையை, சத்துவத்தை கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. சாட்சி நேரம். சாட்சிகள் உள்ளவங்க இரவு நேரத்தில் சாட்சிகள் சொல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். இப்போ சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க சின்ன சுருக்கமாக சொல்லுங்க. சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நாங்கள் பரம்பரை ஆர்சிஏ குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் நாங்கள் ஒருத்தராக நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். எங்கள் மாமா ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்காமே இருந்தார். ஆனால் எங்கள் மாமி சர்ச்சுக்கெலாம் போவாங்க, அவங்க ஞானஸ்தானம் பெற்றவங்க. அவங்க அதிக நாள் வரும்போது சொல்லும் போதெல்லாம் உங்கள் மாமா ஞானஸ்தானம் எடுக்க மாட்டுறாருன்னு சொல்லி, ஆனால் திடீர்னு அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அன்றைக்கி விஜயகாந்த் செத்துட்டார். அதனால் நாங்கள் போகிற வழியில் வண்டியே போக விடாமல் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது.
ஆனாலும் பாருங்கள், சத்துரு போராட்டமாக இருந்தாலும் அவருக்கு நேர்த்தியாக ஞானஸ்தானம் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ அந்த வண்டி போகாதப்போ நான் சொன்னேன், ஏசப்பா எல்லா நேரத்துலையும் நீங்கள் எங்கள் கூட இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்த விட்டு கடந்து பட்டினம்பாக்கம் போய் ஆகணும் ஆண்டவரே. அவருக்கு ஏற்ற நேரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொல்லி நான் வாஞ்சியாக பஸ்ஸில் ஜெபம் பண்ணினே போனேன். பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி போன பஸ்ஸெல்லாம் பாதியிலே நின்றுடுச்சு. அதுலேருந்து ஜனங்களெல்லாம் இறக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் போன டிரைவர் அவர் ஒரு ஐஎஸ்அப்பா பேசியிருப்பார், அதுதான் உண்மை. ஆனால் அந்த பஸ்ஸு கண்டிப்பாக அவ்வளோ தொலைவு போய் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நல்ல அந்த சாப்பாட்டு கூட சொன்னேன் நான், ஏசப்பா நல்ல ஆசீர்வாதமான சாப்பாடை நாங்கள் சாப்பிட்ணும், ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வெறுமையாக வரக்கூடாது. நாங்கள் கல்லும் மண்ணும் சுமக்கும் போதெல்லாம் அதிக ஆசீர்வதிச்சிங்க. அதை பார்க்கலாம் இந்த சாப்பாடெலாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். யார் என்னென்ன சாப்பிட்ணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க மாமி. அதே மாதிரி அந்த ஹோட்டலில் எல்லா விதமான எல்லாம் மீன், இறா, நண்டு எல்லாம் அவங்கவுங்க விருப்பமாக சாப்பிட்டாங்க. அந்த காசு கூட நேர்த்தி ஆண்டவர் கொடுக்க வச்சார். ஆண்டவர் அந்த ஞானஸ்தானத்தை ஆசீர்வதிச்சார். ஏன்னா எங்கள் மாமா கல்லான இருதயத்தை சதையாக மாற்றி இந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து நாளைக்கு திருவிருந்து எடுக்க போகிறாரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. ஸ்தோத்திரம். அவருடைய மாமா ஞானஸ்தானம் எடுக்காத இருந்தவர் எடுக்கும்படியாக உதவி செய்தார். பல இடையூறுகள் விஜயகாந்த் ஐயா இறந்ததுனால தடைகள் இருந்தாலும் அதையும் தடைகளை மாற்றி எடுக்க செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாட்சி இருந்தா சொல்லலாம். இந்த நாளில் கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இந்த கால் ஏக்கமாக இருந்துச்சு. ஒரு நாள் ஐயா ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. நானும் பாச ஜபத்தில் வந்து ஜபிச்சுட்டே இருக்கிறேன். இந்த ஏக்கமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சே இருந்துச்சு. இந்த கால் மேலே வந்து ஒரு கருப்பாக இருந்துச்சு, கருப்பு போல். இந்த 2 காலும் ஒரு நாளும் நைட்டில் தூக்கவே முடியாது. அப்படியே நாங்களை ஊசி குத்துற போல் ஜூன்னு எனக்கு ஒழுகுதானே சொல்கிறாரு. நைட்டில் தூக்கமே தூங்குறதே அது சரியா. அப்படி இருந்தால் கூட ஒரு நாள் வேலைக்கு போகாதே ஆண்டவரே அவங்களுக்கு பலத்தை தந்து ஆண்டவர் சுகத்தை ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. இதுக்காக நான் நன்றி சொல்லுக்கிறோம். அவர் வந்து இந்த இடுப்பு வலி பலிமுன மத்தியில் கூட ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. அவர் போக்கிலோ வரத்திலோ அவருக்கு எவ்வளோ பலவீனம் வந்தால் கூட ஆண்டவர் ஒரு நாளும் இந்த வருஷத்தில் அவருக்கு வேலை செய்கிறதுக்கு அதிகமாக பலத்தை கொடுத்துட்டு அவங்கள ஆசீர்வதிப்பாரு. அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறோம். இந்த வருஷத்தில் எங்கள் பிள்ளைங்களை பாதுகாப்புனாரோ எங்களுக்கு ஆண்டவரை பலத்தை கொடுத்துட்டாரோ. அது மட்டுமில்லை, எங்கள் தம்பி குடும்பம் இந்த வருஷத்தில் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறா. எங்கள் தம்பி பொண்ணு வந்து மாதமாக இருக்கும்போதோ ஆண்டவர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேன் எடுக்க பார்க்கும்போதோ அந்த குழந்தைக்கு மூக்கே இல்லை அணு சொல்லி இருக்கிறாரோ. ஆனால் பிறக்கும்போதோ நல்லா மூக்கோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆண்டவர் அந்த ஊரில் வந்து அங்கே ஆயா சொல்லுது, அப்படிப்பட்ட குழந்தை இல்லை, அதை கழிச்சிடு, மூளை குழந்தை கூட பிறக்குமான்னு சொல்லி இருக்கிறாங்க அணு சொல்லி இருக்கிறான். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி திட்டுன்னு இருக்கிறேன். என்ன அந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லாது, ஆண்டவர் தானே உருவாக்கினாரோ, அப்படிப்பட்டு நீ சொன்னாது நாங்களை ஜபம் பண்ணவே அண்ணன் நான் திட்டுன்னு இருக்கிறேன் சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் தம்பி ஃபோன் பண்ணி எங்கே அனுப்பிட்டாரோ, அனுப்பும்போதோ எங்கே போய் கேனை போட்டு பார்க்கும்போதோ அந்த மூக்கு தான் சரியில்லை, எல்லாமே நல்லா இருக்குதான்னு எங்கே சொல்லி இருக்கிறா. அப்புறமா அன்றைக்கி வந்து அமாவாசை அந்த பொண்ணு விட்டுன்னு வந்து ஐயா கிட்ட சொல்லி ஜபம் பண்ணிட்டேன். அதில் ஒன்று ஐயா ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, நாங்களும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பொண்ணுக்கு அழகான குழந்த பிறந்திருக்கிறா, ஆம்பளை பை தான் பிறந்திருக்கிறா. ஆண்டவருக்கே இந்த வருஷத்தில் எங்களுக்கு செய்கிற நம்பிக்கையில் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்ல முடியாத அதிசயங்கள் அனுப்பத்தங்களும் எங்களை செஞ்சுருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. விசுவாசலுக்கே நான் நன்றி சொல்லுக்கிறோம், ஐயாக்கே நன்றி சொல்லுக்கிறோம். சோத்திரம்.
அவருடைய கணவருக்கு இந்த கால் வலி வீக்கங்கள் எல்லா போராட்டத்திலிருந்தும் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்தார். அதுபோல் தம்பியினுடைய மகளுக்கு 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது ஸ்கேன் எடுக்கும்போது மூக்கில் எலும்பெல்லாம் வளரலை அப்படின்னு சொன்னாங்க. சென்னையிலும் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வளராமல் இருக்கிறது, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆலயத்தில் வந்து ஜெபித்து விட்டு போனார்கள். ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மகளுக்காய் நாமும் ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து எல்லா மூக்கு எல்லாமே நல்லா இருக்கும்படியாய் இந்த குழந்தையை பிரசவிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 சோத்திர. ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் சுகம்பலனை தந்து தேவன் ஜீவனுள்ள சாட்சிகளாய் வைத்திருக்கிறபடினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு மாலை ஆராதனை இன்னைக்கு கிடையாது. காரணம் இரவு 10:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் பழைய புது வருட ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது. எனவே நீங்கள் இரவு நேரத்தில் 10:30 மணி ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். திருவிருந்து ஆராதனை முடிவில் திருவிருந்து உண்டு. எனவே ஆயத்தத்தோடு திருவிருந்து எடுக்கிறவர்கள் ஒரு சுத்திகரிப்பின் நிலைமையோடு உவாசம் இருக்க முடிந்தவர்கள் உவாசத்தோடு நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை நேர ஊழியம் இன்னைக்கு செய்ய விரும்புகிறவங்க நீங்கள் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, துதியுங்க. வெளியில் போய் ஊழியம் செய்கிறது இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நல்ல ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். அதுபோல் 1ஆம் தேதி நாளைக்கு திங்கட்கிழமை 1ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு புது வருட ஆசீர்வாத ஆராதனை நடைபெறும். நீங்கள் அனைவரும் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. குடும்பங்களுக்காக விசேஷ ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இங்கே வந்து கலந்து கொண்டு வருடத்தினுடைய முதல் நாளில் மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்க வாருங்க. அதுபோல் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் மறுபடியுமாக ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த வருடத்தில் சண்டே கிளாஸ் நல்ல சிறப்பான பரிசுகள் பிள்ளைகளுக்கு அதிக விலையில் வாங்கி கொடுக்கப்பட்டது. ஒரு பிள்ளை 3 ப்ரைஸு ஒருவேளை வாங்கியிருந்தாங்கன்னா 1000 ரூபா மதிப்பு அந்த பிள்ளைக்கு ப்ரைஸு கொடுத்துருப்போம். காணிக்கையில் ஃபஸ்ட்டு, எக்ஸாமில் ஃபஸ்ட்டு, இன்னும் வருகையில் ஃபஸ்ட்டு. அப்படி ஒரு பிள்ளை வாங்கியிருக்கோன்னா 1000 ரூபா மதிப்பிலான ஒரு ப்ரைஸு அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக போயிருக்கும். அந்த அளவுக்கு நல்ல பரிசுகளை கொடுத்துருக்குறோம். சிலருக்கு எனக்கு ஒன்று தான் கிடைச்சிது அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சரியாக வரணும், சரியாக எக்ஸாம் எழுதணும். நல்ல காணிக்கைகள் பிள்ளைகள் போட்டி போடுகிறது போல் நீங்களும் செயல்படலாம். தோத்திரம். இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மற்ற பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வர பிரயாசப்படுங்க. ஒரு பாடலை சௌரி கரேனா பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கையை கொடுத்து ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மெய்சு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மெய்சு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மீச உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து உயர்த்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதி போராட்டங்கள் உள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இரவு நடக்க போற பழைய புது வருட ஆராதனைக்காய் தேவன் ஆசீர்வதிக்கணும். திரளான ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் ஜனங்களோடு பேச ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபைகளினால ஆசீர்வாதங்களினால ஒவ்வொருவரையும் நிரப்பி புதிய மாதத்துக்கு புதிய வருடத்துக்கு நேராய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசம் ஆண்டவரை அறியும்படியாக கர்த்தர் உதவி செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே யாரெல்லாம் பலவீனங்களோடு இருக்கிறார்களோ எல்லாரும் இந்த ஆலயத்தில் இப்பொழுது சுகமாக்கணும். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சபைக்கு வருகிற எல்லா குடும்பங்களிலும் பல குடும்பத்தில் முழு குடும்பமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிறார்கள். எல்லாரும் குடும்பமாக முழு குடும்பமாய் ரட்சிக்கப்படவும் தேவனை ஆராதிக்கவும் கர்த்தர் உதவி செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரன் 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 சோத்திரன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் தியானிக்க போறதான ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வாதமாக்கி தேவன் தரும்படியாக ஆண்டவர் பேசும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களையும் கர்த்தாவே நீர் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நல்ல மேய்ப்பராய் இருந்து தொடர்ந்து இந்த ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி செல்ல போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இவர்கள் உமக்கென்று இன்றைக்கு படைத்ததான காணிக்கைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மைகளாய் திருப்பி கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற அந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு ஜனங்களோடும் பேசி இடைப்பட்டு வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய அற்புத கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்க. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.
சங்கீதம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து 2 வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை குறித்து நிறைய காரியங்களை 2 வாரமாக நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அதனுடைய முடிவாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். இந்த வருடத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க, அவருடைய அந்த நம்பிக்கையின் ஆசீர்வாதங்களை அவரை நம்பினது நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே நாம் அவரை நம்பி ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனங்கள் மூலமாக நாம் தியானித்தோம். அவர் நம்முடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எனவே அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். எனவே நாம் அவரை நம்பி ஜீவிக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். அதுபோல அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கூப்பிடும்போது கண்ணீரோடு வேதனையோடு எந்த நிலைமையில கூப்பிடுகிறோமோ தேவன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற காரியங்களை நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். அதுபோல முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அவர் நமக்கும் தருகிறார். அந்த முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி போன வாரம் மாலை வேளையில் தியானித்தோம். அப்படி ஆண்டவர் தருவார் என்று சொல்லி நாம் நம்பி நாமும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த காலை வேளையில் சங்கீதம் 71வது சங்கீதம் 20-21 வசனங்களை வாசிங்க. 71ஆம் சங்கீதம் 20-21. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இக்கட்டுகள், பலவிதமான காரியங்கள், தீங்கான அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம என்ன செய்கிறார் ஆண்டவர்? இந்த கஷ்டங்களை நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால நாம் அவரை நம்பி ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புரியுறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. புரியாதவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பக்கத்துல யாராவது தூங்குனா பிரதர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கை கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். எந்த தப்புமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அருமையான கிளைமேட் இல்லை வேற. நார்மலாகவே பிரசங்கத்தை கேட்டால் சிலருக்கு உடனே தூக்கம் வரும். இப்போ நல்ல கிளைமேட் வேற, நல்ல இதமான கிளைமேட்டில் இன்னும் அதிகமாக ஸ்தோத்திரம் அப்படியே தூக்கம் இழுத்துட்டு போயிடும். ஸ்தோத்திரம். ஜாக்கிரதையா காணப்படும். ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால நாம் அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் வந்ததுண்டு. இந்த 2023ஆம் வருடத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததுண்டு. அதன் மத்தியில்
நீ இந்த கஷ்டத்திலேயே கஷ்டப்பட்டு செத்து போயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம விட்டார் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. விடவே இல்லை. பாருங்க, எனவே தான் தாவீது சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். இதுவரைக்கும் என்னை இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி வழி நடத்தினீங்க, இனிமேலும் பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல காணப்பட வேண்டும். எத்தனை இக்கட்டுகள் ஆபத்துகள் என் வாழ்க்கைக்கு எதிராய் வந்தாலும் என் தேவன் அதிலிருந்து என்னை கஷ்டங்களை நீக்கி போட்டு என்னை ஆசீர்வாதமாய் நடத்த ஒரு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் வாழ்கிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 66 சங்கீதம் அதனுடைய 10-12 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். 66. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வயலில் அகப்படுத்தி வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்க, தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சொல்லி சொன்னதான சங்கீதக்காரன் அடுத்த 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆண்டவர், நாங்கள் எங்கள் வாழ்க்கையில தீயையும் தண்ணீரையும் கடந்து போவது போல பலவிதமான கஷ்டங்களின் அனுபவங்களை கடந்து போனது உண்மைதான். ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில நீர் ஒரு செழிப்பான நிலைமை எங்களுக்கு கட்டளையிடுகிறவர் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கண்ணீர் இருந்தது உண்மைதான், போராட்டங்கள் இருந்தது, எல்லாமே உண்மைதான். ஆனா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் செழிப்பான ஒரு நிலைமையும் செழிப்பான ஒரு பங்கையும் கொடுத்து நம்மை ஆண்டவர் வழிநடத்த தவறவே இல்லை. எத்தனை பேர் உண்மை அப்படின்னு சொல்றீங்க? ஸ்தோத்திரம். கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவர் அந்த கஷ்டத்திலே கடந்து செத்து போயிரு, நான் விடுவிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அவர் சொல்லவே இல்லை. சோத்திரம். மனுஷர்கள் நம்முடைய தலையின் மேல் ஏறி போகிறது போல நிந்தனையின் பாதைகள், போராட்டத்தின் பாதையில், ஸ்தோத்திரம், பலவிதமான கண்ணீரின் பாதையில் நாம் சென்றாலும் கடைசியில் நாம் மகிழ்ச்சி அடையும்படியாக ஒரு செழிப்பான இடத்திலே தேவன் நம்மை வழி நடத்தி வந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 90வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசே எழுதினதான் இந்த சங்கீதத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னதான காரியம்தான், தேவரீர் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியில பல துன்பங்களை, கஷ்டங்களை, கண்ணீரின் அனுபவங்களை ஒருவேளை தாண்டி போயிட்டே இருக்கலாம். இதன் மத்தியில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த மோசையை போல கேளுங்க, ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சமானமாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பீங்கன்னா புது வருஷத்தில் நீங்கள் கடந்து போகும்போது அப்படிப்பட்டதான மகிழ்ச்சியின் அனுபவத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன்
எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? 30:5 படிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும். விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். விடியற் காலத்திலே என்ன உண்டாகும்? களிப்பு உண்டாகும். ஸ்தோத்திரம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனா அவருடைய தயவு, ஆண்டவர் நம்ம மேல் வைக்கிற தயவை குறித்து சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று சொல்லி எழுதுகிறார். சாயங்காலத்தில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில அழுகை தங்கலாம், ஆனால் விடியற் காலத்தில் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு களிப்பை, சந்தோஷத்தை, செழிப்பை கொடுக்கத்தக்கதாய் தேவன் தயவு பாராட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி அதே சங்கீதம் 11வது வசனத்தை படிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, என்னுடைய மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இருட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் ஆண்டவரேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரே, என் புலம்பலை என்னை எப்படியாய் மாற்றினீர்? ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னுடைய ரெட்டு, என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம், என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் என்கிறதான அந்த ரெட்டு சாம்பல் உடையை நீர் நீக்கி போட்டு எப்படிப்பட்ட ஒரு உடை எனக்கு கொடுத்தீர்? மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஸ்தோத்திரம். நம்முடைய பாதையில 2023 வருடத்துல ஸ்தோத்திரம், ரெட்டுடை தரித்து, ஐயோ போராட்டத்தின் மத்தியில கண்ணீர் வேதனையாயிருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில நீக்கி போட்டு தாவீது சொல்லுகிறபடி மகிழ்ச்சி என்னும் கட்டினால நம்மை என்ன செய்தார்? இடை கட்டினார். உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஸ்தோத்திரம். அவர் மகிழ்ச்சி என்னும் கட்டினால நம்மை இடை கட்டுகிற தேவன். எப்பொழுதுமே துன்பத்தின் பாதையில நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை தேவன் விரும்பாத ஆண்டவராயிருக்கிறார். சாயங்காலத்தில் அது கஷ்டங்கள், கண்ணீர் நிறைந்ததாய் ஒருவேளை, அழுகை உடையதாய் ஒருவேளை இருந்தாலும் விடியற்காலத்தில் களிப்புண்டாக தேவன் செய்கிற தேவனாக இருக்கிறார். கஷ்டத்தின் பாதையில் நான் நடக்கிறேன், பிரச்சனை போராட்டம் சொல்லி முடியாததா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதான ஒரு விடியற்கால வரப்போகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விடியற்கால மகிழ்ச்சியை ஆண்டவர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற காரியம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பாருங்க, சீயோனில துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்கள் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். சபையில் இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நான் துயரப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பலவிதமான துன்பம், யாருக்கு தெரியும் என்னுடைய கஷ்டம் அப்படின்னெல்லாம் கூட நீங்க சொல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு பதிலாக, அவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம். சாம்பல் அப்படின்னாலே அது என்ன? அது
ஒரு தாழ்ந்த அனுபவத்தை காட்டுகிறது, கஷ்டத்தின் பாதையை காட்டுகிறது. ஸ்தோத்திரம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின துயரப்பட்ட ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி போடுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. கஷ்டத்தின் பாதையில் நீ கண்ணீரோடு என்னைக்குமே இரு அப்படின்னு சொல்லி விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. மனிதர் நம்முடைய தலையின் மேல் ஏறி போகிறது போல போராட்டம் நமக்கு எதிராக இருந்தாலும் அதன் மத்தியிலே மகிழ்ச்சியான ஒரு பங்கையும், மகிழ்ச்சியான இடத்தையும், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதே 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் ஆண்டவர் டபுளாய் இரட்டிப்பான பலனை கொடுக்கிறவர் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் லட்சியடைந்ததான, மற்றவர்களுக்கு உண்டாக அவமானப்பட்டு லட்சியடைந்ததான நிலைமையின் மத்தியில் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை, நித்திய மகிழ்ச்சியை அவர் கட்டளையிட போதுமான தேவனாக இருக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும்போது எகிப்தியருக்கு அடிமையாய், தங்களுடைய ஜீவன் கூட அவர்களுக்கு வெறுப்பாய் இருந்ததான நிலைமையின் மத்தியில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன கர்த்தர் எப்படி அவர்களை நடத்துகிறார் பாருங்க. 7-8. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆலோட்டிகளின் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். மோசேயினிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். இப்பொழுது நான் செய்ய போகிறேன். அந்த ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எப்படிப்பட்ட ஒரு தேசத்துக்கு நான் கொண்டு போகிறேன்? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் நான் கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நல்ல ஒரு செழிப்பான தேசத்தில் அவர்களை கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தேவன் என்ன செய்கிறார்? பார்த்தார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் மனிதர் ஒருவேளை பார்க்காமல் இருக்கலாம், ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் அது பூமியெங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் இருக்கிற இடத்திலிருந்து நல்லோரையும் பொல்லோரையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். மனிதருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி மற்ற மனிதர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இருதயத்தின் வேதனைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய உயிரே வெறுத்து போய்விட்டது. அங்கே செத்து போனா நல்லா இருக்குமே, ஜீவனம் அவர்களுக்கு கசப்பாய், அந்த அளவுக்கு அவர்களை கசங்கி பிழிந்தார்கள் எகிப்தியர்.
ஆண்டவர் பார்க்கிறார். தோத்திரம் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜனங்கள் கஷ்டப்பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கும்படியாய் இவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு பதிலாக நல்ல செழிப்பான ஒரு தேசத்துக்கு நான் என் ஜனங்களை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கஷ்டங்களை நீக்கி போட்டு ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். எத்தனை கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். கஷ்டத்தின் மேல கஷ்டம். ஸ்தோத்திரம். பண கஷ்டம், மன கஷ்டம், எத்தனையோ கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் நீக்கி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்முடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடினால நாம் அவரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நம்பி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பணக்காரர் பாருங்க, தன்னுடைய வீட்டில் பல குதிரைகளை வைத்திருந்தாராம். அந்த குதிரைகளில் ஒரு அருமையான குதிரை ஒன்று திடீரென்று அந்த கட்டையெல்லாம் அவிழ்த்து விட்டிருந்த நிலைமையில் அது எங்கேயோ போய்விட்டது, காணாமல் போய்விட்டது. இந்த பணக்காரரும் அந்த குதிரையை பல இடங்களிலே தேடி பார்க்கிறார். தேடி அலைந்து ஒரு வழியாக அந்த குதிரை என்ன செய்கிறார்? கண்டுபிடிக்கிறார். ஸ்தோத்திரம். குதிரை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பாதி பேர் பார்த்தது இல்லையோ? ஸ்தோத்திரம். சரி, மிருக காட்சி சாலையிலையாவது போய் பாருங்க. இல்லை குதிரை அப்படின்னு சொல்லி ஹாஸ் அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே குதிரை முகம் தெரியும். குதிரையோடைய படம் நிறைய இருக்கும். ஸ்தோத்திரம். பார்த்து கொள்ளுங்க. நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்கன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன். பாருங்க, அந்த குதிரை பல லட்சக்கணக்கான மதிப்புடைய குதிரைகளெல்லாம் இப்பொழுது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குதிரை காணாமல் போன உடனே ஒரே கவலையோடு தேடுகிறார். கடைசியில் பார்த்தா அந்த குதிரை ஒரு பெரிய பால் கிணத்துல எப்படியோ விழுந்து விட்டது. ஸ்தோத்திரம். பெரிய ஒரு பள்ளத்தில் விழுந்து விட்டது. இப்போ இந்த பணக்காரர் குதிரையை இந்த பள்ளத்தில் கண்டவர் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து கடைசியில் அந்த அந்த பள்ளத்துக்கு பக்கத்தில் இருந்ததான ஒரு மேட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அந்த கிணத்துல போடுகிறார். போடும்போது இந்த குதிரையின் மேலும் மண் விழுகிறது. ஸ்தோத்திரம். குதிரை என்ன நினைச்சிருக்கோம்? என்னையா இந்த ஓனர் நம்ம நல்லா வளர்த்தாரு, நல்லதுதான், நம்ம மேலே மண் வெட்டி போடுறாரு, புதைக்க போறாரா, என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அந்த குதிரை நினைச்சிருக்குமா? நினைச்சிருக்காதா? நினைச்சிருக்கும். ஐயோ, ஆனா இந்த மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அது நிரம்புது. இந்த குதிரையும் மண்ணுக்கு மேலே வருது. கடைசியில் அந்த எஜமான் அந்த குதிரையை பத்திரமா அந்த குழியிலிருந்து மீட்ட போது அந்த குதிரைக்கு தெரியும், நம்ம கஷ்டப்படுத்துவதற்காக நம்முடைய ஓனர் அந்த மண்ணை வெட்டி போடவில்லை. எப்படியாயிலும் இவர் அந்த கஷ்டப்பட்டு மண்ணை வெட்டி போட்டு நாம் வெளியே வருவதற்காக தான் இந்த கஷ்டத்தின் பாதை அப்படின்னு சொல்லி அது புரிந்து கொண்டு இருக்கும். பாருங்க, அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், சில நேரத்தில் பல கஷ்டங்களின் பாதையில் பல நேரத்தில் நாம் கடந்து போவோம். ஸ்தோத்திரம். அதன் மத்தியில் தேவன் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறவர்கள் அல்ல. அந்த கஷ்டத்தின் பாதையை ஒரு படிக்கட்டாய் மாற்றி அந்த கஷ்டத்தின் பாதையில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கிற ஆண்டவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. பல நேரத்தில் நம்முடைய கேள்வி அதுதான், ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம், ஏன் கஷ்டம்? இந்த கஷ்டத்தையே நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா கஷ்டத்தை எல்லாம் நீக்கி போட்டு நம்மை பத்திரமாய் ஆசீர்வதித்து விடுதலையோடு நடத்துகிற ஆண்டவருடைய வல்லமையை நம்ம நோக்கி பார்க்கிறதே இல்லை. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், அதே யோசித்து, அதே சிந்தித்து, அதையே ஒரு பாடலாக பாடிட்டு கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்.
அப்படி அல்ல. இந்த கஷ்டத்தின் நடுவிலும் தேவன், நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்கி போட்டு அவர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியாக இன்னொரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போறோம். சங்கீதம் 34வது சங்கீதம் அதனுடைய 15வது வசனம் படிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அடுத்த வசனத்தில் படிக்கும்போது, தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. முதல்ல படித்தோம் 15ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஐயோ, என் பிள்ளை இந்த கஷ்டத்தின் பாதையில் போறானே அப்படின்னு சொல்லி, இந்த என்னுடைய மகனுக்கு மகளுக்கு நான் நன்மை செய்யணுமே, சத்துருக்கள் எவ்வளவாய் துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அதையெல்லாம் பார்த்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இரண்டாவது காரியம், தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. ஸ்தோத்திர. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் தீமை செய்கிற ஜனங்களை, அவருடைய பெயரை பூமியில் இராதபடிக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? அவருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. என்னடா நினைச்சிருக்க? என்னை ஆராதிக்கிற, என்னை தேடுகிற, என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற என்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிறாயா அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். காரணம், துன்மார்க்கரின் கையிலிருந்து, இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிற மனிதர்களின் கையிலிருந்து பரிசுத்தமாக ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். துன்மார்க்கரின் கையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறபடினால நாம் நம்பணும். என்னை விடுதலையாக்குகிற தேவன் உண்டு. ஸ்தோத்திரம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள்? இந்த அக்கினி சூளையிலிருந்து தேவன் விடுதலையாக்க வல்லமையுள்ளவர். ஒருவேளை விடுதலையாக்கப்படாவிட்டாலும் நாங்கள் தேவனை மாத்திரமே ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாய் சொன்னார்கள். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களாகி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் ஸ்தோத்திரம் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கிறது, எல்லா சூழ்நிலையும் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்றீங்களா, கொரட்டை விட்டு தூங்குறீங்களா, அதையும் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். யாரோட எப்படி பேசுறீங்க, எங்க போறீங்க, அதையும் பார்க்கிறது. ஸ்தோத்திரம். போன வாரத்தில் ஒரு நியூஸை நான் பார்த்தேன். சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்த ஒரு பெண்ணை ஒரு காதலன் பழகின ஒருத்தனை கொண்டு போய் அவளுக்கு சில கிஃப்ட்டுகளை வாங்கி கொடுத்த நிலைமையில் வெளியே போய், அதுக்கப்புறம் நான் உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய கண்ணை துணியினால் கட்டி, அதுக்கப்புறம் அவளுடைய 2 கைகளையும் பின்னாடி வைத்து சங்கிலினால் கட்டி, காலை கட்டி, கடைசியில் கத்தியினால் கழுத்திலையும் பல இடங்களிலையும் அறுத்து
அதுக்கப்புறம் அந்த பெண்ணு துடித்து அந்த குற்றுயிராக இருக்கிற நேரத்தில் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோலை வாங்கி இந்த பெட்ரோலை ஊற்றி உயிரோடு எரித்தான் அப்படின்னு சொல்லி செய்தி போட்டிருந்தாருங்க. பாருங்கள் எவ்வளோ கொடுமையான காரியம். வெளியில் ஒரு மனிதனை நம்பி, ஒரு காதலன் என்று சொல்லி நம்பி போகும்போது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கடைசியில் ஜனங்களுடைய வாழ்க்கை முடிகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்பி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாசியில சுவாசமுள்ள மனிதனை நம்ப அவன் எம்மாத்திரம். ஸ்தோத்திரம். எனவே எல்லாவற்றையும் காண்கிறார். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஸ்தோத்திரம். மனிதனுடைய வார்த்தையில் உண்மையில்லை, செய்கையில் உண்மையில்லை, அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்கக்கூடாது. அதன் மத்தியில் பிரியமானவர்களே, நம்மை பார்க்கிற அந்த கண்கள் கண்டிப்பாக நம்மை தப்புவிக்கும். நம்முடைய வழி அதே நேரத்தில் சரியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். நம்முடைய வேதனைகளை பார்க்கிறார், துக்கத்தை பார்க்கிறார், பிரச்சனைகளை பார்க்கிறார். நம்முடைய ஒழுங்கில்லாத காரியங்களையும் கண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதனை அடைகிறார். ஸ்தோத்திரம். திருந்தவே மாற்றானே, திருந்தவே மாற்றாளே. ஸ்தோத்திரம். அம்மா அப்பா சொன்னா கூட கேட்கலையே, பாஸ்டர் சொன்னா கூட பைபிள் படிக்கலையே, ஸ்தோத்திரம், பைபிளே கையில் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். அவர்களுக்கு எதிரான துன்மார்க்கருக்கு எதிராய் ஆண்டவருடைய முகம் திருப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவையில்லாதபடிக்கு உங்களுக்கு எதிராய் போராடுகிறார்களா? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீங்கன்னா கர்த்தருடைய முகம் உங்களுக்கு எதிராய், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எதிராய் அவருடைய முகம் எதிராய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா உபத்திரவத்திலிருந்தும் விடுதலையாக்கும்படியாக தேவனுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 37வது சங்கீதம் 32, 33 வசனம் படிப்போம். துன்மார்க்கர் நீதிமான் மேல் கண்ணு வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவனை இவன் கையில விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் என்ன நினைக்கிறானா? நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கையில் அவனை ஆக்கனைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் நீதிமான இவனை கொன்னே போட்டுருவேன், பாரு உன்னை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற வார்த்தைகளை நீங்களும் ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். நீதிமானை துன்மார்க்கன் என்ன செய்ய நினைக்கிறான்? இவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், இவன் அப்படி பண்ணணும், இவனை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி துன்மார்க்கன் நினைப்பான், கொல்ல நினைப்பான். ஆனால் கர்த்தரோ அவனை இவன் கையில விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கனைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. ஸ்தோத்திரம். தான் வெட்டின குழியிலே தானே விழும்படியாய் கர்த்தர் கிரியை செய்கிறவர். மொர்தகாயை கொன்று போடும்படியாய் ஆமான் சதி பண்ணினா. 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வைத்தான் என்று சொல்லி எஸ்தரின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். கடைசியில் யார் அந்த தூக்கு மரத்தில் தொங்கினது? ஆமான். பாருங்க, தான் வெட்டின குழியில அவனே விழுந்தான். தான் உண்டு பண்ணின அந்த தூக்கு மரத்தில் அவனே போட்டு விட்டார்கள். ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் நீதிமானை கொல்ல நினைப்பான், ஆனால் தேவன் அவனுடைய இஷ்டத்துக்கு விடுவதில்லை.
ஆண்டவருடைய பிள்ளைகளானால் உங்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் உங்களுக்காக உங்களை அவன் துன்மார்க்கரின் கையிலிருந்து விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதே 37:40 வசனம் படிங்க. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு ரட்சித்து பாதுகாத்து தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிரான மனித சீற்றங்கள் மத்தியில் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களை பாதுகாக்கிற துன்மார்க்கரின் கையிலிருந்து பரிசுத்தமாய் வாழ்கிறவங்களை தப்புவிக்கிற ஆண்டவர் உண்டு. சங்கீதம் 58 சங்கீதம் அதனுடைய 10-11 வசனங்களை வாசிங்க. பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்று மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். ஸ்தோத்திரம். இவர்கள் ஆண்டவரே நம்பினார்கள். ஸ்தோத்திரம். இவர்களுக்கு எதிரான பிரச்சனை கொடுக்கிற சோதனை கொடுக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்தரே நம்பினாங்க, ஆண்டவரே நம்பி இருந்தாங்க. கடைசியில கர்த்தர் யுத்தம் பண்ணினார். மெய்யாய் நீதி செய்கிற தேவன் உண்டென்று மனுஷர்கள் அறியும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். கடைசியாக யோபு 5:12-13 வசனம் வாசிப்போம். யோபு 5:12-13. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடக்க கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரனை ஆலோசனை கவிழ்க்கப்படும். ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஸ்தோத்திரம். உபாயங்களை என்ன செய்கிறாரா ஆண்டவர்? அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிராக ஒருவேளை தந்திரமாக பல காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிற ஜனங்கள் இருக்கலாம், எதிரான சத்துருக்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியாம பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் தந்திரமாய் செய்கிற எதிரிகள் சத்துருக்கள் இருக்கலாம். நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். இவனை எப்படி கவிழ்க்கலாம், இந்த வேலையிலிருந்து இவனை எப்படி தூக்கலாம் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அண்டர் கிரவுண்ட்ல செய்கிற ஜனங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க அதை பார்த்து அதை கண்டுபிடித்து வேதனைப்படுகிறவர்களா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். தாவீதுக்கு எதிராய் அகிப்தேப்பேல் என்கிறவன் அந்த அவருடைய மகனுக்கு ஆலோசனை கொடுத்து செயல்பட்ட போது, ஸ்தோத்திரம், தாவீது ஒரு ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுத்தார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, அகிப்தேப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது ஜெபித்தார். அவ்வளவுதான். என்ன, அந்த அகிப்தேப்பேலினுடைய ஆலோசனை நடக்கவே இல்லை, தன்னுடைய ஆலோசனை மதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அகிப்தேப்பேல் கண்டபோது அவன் நான்று கொண்டு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டான். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான தந்திரங்கள் மந்திரங்கள் எந்த ஒரு காரியங்களின் மத்தியிலும் தேவன் துன்மார்க்கருடைய காரியத்தில்
அவருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கண்கள் அவர்களை, நீதிமான்களை நோக்கி கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். துன்மார்க்கரின் கையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான அவருடைய கையிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்குகிற ஆண்டவராயிருக்கிறார். தீமைகளுக்கு விலக்கி காத்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறவராயிருக்கிறார். அவரையே நம்பி ஜீவிக்க நாம் ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போம். பல நேரத்திலும் அநேக சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறோம். தேவனிடத்தில் நம்பிக்கையே இல்லாதபடிக்கு ஜீவிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பணும். எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் உண்மையே நம்பணும். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே, எங்கள் வேலை காரியமாயிருந்தாலும், நெருக்கத்தின் நேரமாயிருந்தாலும், கண்ணீரின் பாதையாயிருந்தாலும், ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பணும். உம்மையே நாங்கள் நம்பணும். இயேசுவே, உம்மையே நாங்கள் நம்பி வாழணும். நீர் மாத்திரம் எங்கள் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறீர். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நம்பி அறிக்கையிடும் போது எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிற தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பிதாக்களோடு நீர் செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, ஸ்தோத்திர, ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற எங்களுக்கும் நீர் தருகிற தேவனாயிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே அதை விசுவாசித்து நம்பி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டத்தின் பாதையில் எல்லா மனிதர்களும் கைவிட்டாலும் ஆண்டவரை கஷ்டங்களை நீக்கி போட்டு நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவமாயிருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரை, துன்மார்க்கர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் செயல்பட்டாலும் ஆண்டவர் அந்த செயல்பாடுகளை அபத்தமாக்கி எங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. இந்த காரியத்தில் நாங்கள் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அப்பா, நாங்கள் உம்மையே நம்பி வாழுகிற மக்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மையே நம்பி வாழும்படியா எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. உம்மையே நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கு எதிரான போராட்டங்களையோ பிரச்சனைகளையோ துன்பங்களையோ ஆண்டவரே அல்ல, நாங்கள் உம்மையே நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். உம்மையே நம்பி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 தெய்வமே, ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்மையே நம்புகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார்.
தட்டி பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும், ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். அவரே நம்பி வாழும்படியாய் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, அருமையான அப்பா, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கடைசி நாளில் நாங்கள் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்மை ஆராதித்த அத்தனை தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தர் தாமே வழிநடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளோடு இந்த வருடம் முடிக்கப்பட இருக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, புதிய வருடத்துக்கு நேராய் ஒவ்வொருவரும் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபத்தோடு ஆண்டவரை புதிய வருடத்தை சந்திக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நம்பி வாழும்படியாய் நாங்கள் ஆண்டவரை வேத வசனங்களை தியானிக்க உதவி செய்தீரே. கர்த்தாவே, எங்கள் கஷ்டங்களை நீக்கி போட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், மகிழ்ச்சியான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி சொல்லப்படுகிற வசனத்தின்படி ஆண்டவரே, கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் எங்களை கைவிடாத தேவனங்களுக்கு உண்டு, எங்கள் நெருக்கங்களை நீக்கி போடுகிற தேவனங்களுக்கு உண்டு. ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறீர். உமையே நாங்கள் ஆண்டவரை நம்பி வாழும்படியா எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாவே, துன்மார்க்கரின் கையிலிருந்து பரிசுத்தமாய் வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குகிற தப்புவிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, உம்முடைய முகம் துன்மார்க்கருக்கு எதிராயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனை நம்பி ஜீவிக்க ஒவ்வொரு சபை மக்களுக்கும் உதவி செய்யும். இந்த வேளையில் வந்தவர்களை ஆசீர்வதியும், சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இன்னும் இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன